நாம இன்னைக்கு பார்க்க போறது ராஷ்மிகா நடிப்புல ரீசெண்டா ரிலீஸ் ஆன தி கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு எமோஷனல் லவ் மூவி தாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப்புங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து விடுங்க. இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு காலேஜோட ஓப்பனிங் டேவை காட்டுறாங்க. ஒரு பொண்ணு பேக தூக்க முடியாம ஹாஸ்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கால, இவ தான் அந்த படத்தோட ஹீரோயின். வந்து ஹாஸ்டல் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு கேண்டீனுக்கு போக அங்க அவளுக்கு வினய் ஐஷுன்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்து கதை படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்க. அது மாதிரியே நம்மளும் ஒரு கதை எழுதணும்னு இவளுக்கு லைஃப்ல ஒரு ட்ரீம் இருக்கு. ஆனா எப்படி எழுதுறதுன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாம அது சரியா ஒரு பயம் வேற. அதனால தாங்க இப்ப எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஜாயின் பண்ணிருக்கா. ஹீரோயினை காட்டியாச்சு, அதனால இப்ப அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. இவனோட பேரு விக்ரம். சீனியர் அவனை டான்ஸ் ஆட சொல்லி ராகிங் பண்ணிட்டு இருக்க, அவன் பார்த்தா டான்சரா இருப்பான் போல குத்தாட்டம் போட ஆரம்பிச்சிடுறான். இதுல என்ன ஹைலைட்னா பாட்டே போடாம இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ராகிங் பண்ண சீனியர்ஸே அசந்து போயிடுறாங்க. அவங்க மட்டும் இல்லாம துர்கான ஒரு பொண்ணு அவனோட ஆட்டத்துல மயங்கிடுறா. விக்ரம பார்த்தோன்னே அவளுக்கு பிடிச்சு போயிடுது. அதனால ரொம்பலாம் டிலே பண்ணாம ஒரு நாள் அவன்கிட்ட டைரக்டா வந்து, நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போறா. அதுல அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி கிலுகிலுன்னு ஆயிடுது. ஆனா அவன் மேல எதுவும் லவ் எல்லாம் எட்டி பார்க்கல. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டும் ஒரு நாள் வெளில போயிட்டு வரும்போது வண்டியை ஒழுங்கா ஓட்ட தெரியாம ராங் ரூட்ல போய் நேரா ஆப்போசிட்ல வந்த ஒரு கார்ல சொருவிடுறாங்க. அதுல அந்த காருக்காரன் கடுப்பாகி ஒழுங்கா வர மாட்டீங்களான்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்க, அப்ப அந்த வழியா போயிட்டு இருந்த ஹீரோவும் அவன் கேங்கும் பாத்துடுறாங்க. நம்ம காலேஜ் பொண்ணுங்க மாதிரி இருக்குன்னு எல்லா பாய்ஸும் அவங்கள்ட்ட ஓடி வராங்க. இப்பதாங்க முதல் தடவை விக்ரமும் பூமாவும் நேர்ல ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பொண்ணுங்க முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு தப்பே பண்ணாத காருக்காரனை சாரி கேட்க சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அவரு நான்லாம் சாரி கேட்க முடியாதுன்னு சவுண்ட் ஏத்தி பேச, ஹீரோ சும்மா இல்லாம அந்த ஆளை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறானா. அதனால வேற வழி இல்லாம அந்த ஆளும் சாரி கேட்டுறாரு. இனிமே ஒழுங்கா இருந்துக்கன்னு சொல்லி அவருக்கு வார்னிங் கொடுத்துட்டு இவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கடைசியில பார்த்தா அடி வாங்கினவரு ஒரு போலீஸுங்க. அது மட்டும் இல்லாம அவர் மேல எந்த தப்பும் கிடையாது. இந்த பொண்ணுங்க பண்ணதுதான் தப்பு. போலீஸ் கிட்டயே பிரச்சனை பண்ணி அவர் மேல கை வச்சா சும்மா இருப்பாங்களா? அதான் ஹீரோவை பிடிச்சி நல்லா பொழந்து எடுத்துடுறாங்க. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வர அவ உடனே ஹீரோவை பார்க்க வேக வேகமா பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு வரா. அடிச்ச அடியில ரத்தம் வலிய உட்காந்துருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் அவனை ஹாஸ்பிட்டல் கழிச்சிட்டு போகாம நேரா ஹாஸ்டல் கழிச்சிட்டு வந்திருக்காங்க. நேத்தி ரோட்ல பிரச்சனையாகி இப்ப ஹீரோ அடி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பூமா இவனோட பேர் என்ன படிக்கிறான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அப்பதான் ஹீரோயினும் பூமாவை பத்தி தெரிஞ்சுக்கிறான். ஹீரோ நல்லா அடி வாங்கி ரத்த கரையெல்லாம் அப்படியே இருக்கா. அவ அதை பார்த்துட்டு உடனே போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறா. அப்ப விக்ரம் ஹீரோயினை வச்ச கண்ணு எடுக்காம பாத்துக்கிட்டு இருக்காங்க. பூமா ஏன் என்ன இப்படி பாக்குறேன்னு கேட்க, உன்னை பார்த்தோன்னே என் அம்மாவை பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்றான். இப்படி எல்லாம் பேசினா நான் உனக்கு மயங்கிருவேன்னு நினைச்சியோ, இதுக்கெல்லாம் நான் சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஆனா ஹீரோ டெய்லி காலேஜ் வந்தோடனே மொதல் வேலையா அவளை பார்த்து பேசி பழக ஆரம்பிக்கிறான். லைப்ரரி, கேண்டீன், ஹாஸ்டல்னு எங்க போனாலும் அவ கூடவே தான் சுத்திட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகி க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு அவன் மேல லவ்ஸ்லாம் எதுவும் கிடையாது, சும்மா ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருக்கா. அப்ப ஒரு நாள் ஹீரோ அவளுக்கு கால் பண்ணி ஹாய் நானா படம் பாக்குறதுக்காக அவனோட ரூமுக்கு கூப்பிட, அவளும் அந்த நேரத்துல அவனை பாக்குறதுக்காக பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு வரா. இது காலேஜா இல்ல வேற எதுவுமான்னு தெரியலங்க. 2 பேரும் அவனோட ரூம்ல உட்காந்து மூவி பார்க்க ஹீரோயின் பார்த்தா அந்த படத்துக்குள்ளேயே மூழ்கி போயிடுறா. டச்சிங்கான சீன்ஸுக்கெல்லாம் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறா. ஒரு வழியா படம் முடிஞ்சு கண்ணை தொடச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப, அவளை இன்னும் கொஞ்சம் நேரம் என் கூட இருந்துட்டு போறியான்னு ஹீரோ கேக்குறாங்க. ஏன்டா என்னாச்சுன்னு கேட்க, பொசுக்குன்னு பார்த்தா ஹீரோ அவளை இழுத்து அணைச்சுக்கிறான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரு மாதிரி நர்வஸ் ஆக அவன் மெதுவா ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவளும் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம அதை ஏத்துக்கிறாளா. அப்படியே 2 பேரும் லிப் டு லிப் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஹாஸ்டல் வந்ததுக்கு அப்புறம் ஒரே குழப்பத்துல இருக்கா. அவ அந்த யோசனையில இருந்து வெளில வரதுக்குள்ளேயே 2 பேரும் கிஸ் பண்ண மேட்ரு காலேஜ் ஃபுல்லா தெரிஞ்சிடுது. அதை வச்சு எல்லாரையும் அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போறாங்க. காலேஜுக்கு வந்தா எல்லா பக்கமும் இந்த டாபிக் தான் போயிட்டு இருக்கு. எல்லாரோட பார்வையும் இவ மேலதான் இருக்கு. ஹீரோ தாங்க இந்த மேட்ரையே வெளில சொல்லியிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னதுல இந்த மேட்ரு தீ மாதிரி பரவிடுச்சு. நேரா ஹீரோயின் கிட்ட வந்தவன் ஹாய் கேர்ள் ஃப்ரெண்ட், ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டு போறான். பதிலுக்கு ஹீரோயினுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியலங்க. இந்த மேட்ரு துர்காவுக்கு தெரிய வர அவ ஹீரோ கிட்டே டைரக்டா கேட்டு தெரிஞ்சுப்போம்னு கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தவன ஓரமா இழுத்துட்டு வந்துடுறா. ஹீரோ எனக்கு பூமாவை பிடிச்சிருக்குன்னு அவளதான் லவ் பண்றேன்னு சொல்ல, அப்பயும் துர்கா வா நம்ம கிஸ் பண்ணலாம்னு கிஸ் பண்ண போறா. ஆனா ஹீரோ டீசென்ட்டா இப்படி எல்லாம் பண்ணாதேன்னு சொல்ல, துர்கா நான் அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிற வரையும் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் விக்ரமும் பூமாவும் வழக்கம் போல தியேட்டர், பார்க்கு, லஞ்ச், டின்னர்னு அடிக்கடி வெளில சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் இவனோட ஹாஸ்டல் ரூமுக்கு வரது. அங்கேயே கிஸ்ஸிங், ரொமான்ஸ்னு டெய்லி பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதுவும் ரொமான்ஸ் முடிச்சுட்டு ஹீரோட ரூமை கூட கிளீன் பண்ணி கொடுத்துட்டு தான் போவான்னா பாத்துக்கோங்களேன். இப்படி ஹீரோயின் காதல்ல ரொம்ப மூழ்கி போயிட்டதால அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வினய் கூடயும் ஐஷு கூடயும் கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ஸ் குறைய ஆரம்பிச்சிடுது. சொல்ல போனா வினய் ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களோட ஃப்ரெண்ட் ஐஷுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா ஹீரோயின்ட்ட இதுவரையும் லவ்வா சொல்லாமே இருந்ததால விக்ரம் அவளை ப்ரப்போஸ் பண்ணி அவ விக்ரம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதனால தாங்க வினய் இப்ப ரொம்ப டல்லா இருக்கான். இவன் பூமாவை லவ் பண்ணிட்டு இருக்கிறது பூமாக்கே இப்பதான் தெரிய வருது.
ஹீரோயினுக்கு இதை எப்படி ஃபேஸ் பண்றதுனே தெரியலையா. இதெல்லாத்தையும் ஹீரோ இவ்வளவு நேரம் அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் டீசெண்டா இதை பார்க்காத மாதிரி மெயின்டைன் பண்ணிக்காம வேணும்னே வந்து ஹீரோயினை கட்டி பிடிக்கிறான். அதை பார்த்துட்டு வினய் ரொம்ப அப்செட் ஆகி அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படியே கேஷுவலா ஹீரோயின் கிட்ட வினய பத்தி கேட்க, ஓமா அவன் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்றா. அதுக்கு இவன் உன்னோட உலகமே நான் தான் செல்லும், நான் இருக்கும்போது மத்தவங்க எதுக்கு, அவன் கூட இனிமே பேசாதேன்னு சொல்லிட்டு போறான். சரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டான், அதோட நிறுத்திப்பான்னு பார்த்தா நைட் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிக்கிட்டு வினயோட ரூமுக்கு புந்து என் ஆளுக்கே ரூட் விடுறியான்னு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நல்ல வேலை ஹீரோயின் உடனே மேட்ரு தெரிஞ்சு அங்க வந்துடுறா. ஹீரோ அங்க இருந்து போக சொல்லிட்டு அவன் அப்படி பண்ணதுக்கு ஹீரோயின் வினய் கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. க்ளோஸ் ஃப்ரெண்டு இப்படி பண்ணதால நீ என் மூஞ்சிலேயே முடிக்காதன்னு சொல்லி அனுப்பிடுறான். அவ்வளவுதான், அதோட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுதுங்க. அதுல ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆயிடுறாளா. அதை தாங்கிக்க முடியாம ஹீரோ அவ காலிலேயே விழுந்து மன்னிப்பு கேட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான். இதுக்கிடையில அந்த துர்கா வேற அப்பப்ப ஹீரோவை பிடிச்சி தனியா இழுத்து அவன் கிடைக்காத ஆறுதலுக்காக அவனையே கட்டி பிடிச்சி ஆறுதல் ஆயிக்கிறா. இவனும் துர்கா மேல கை போட்டு இப்படிலாம் பண்ணாத, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கான். பூமா நம்ம கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டா என்ன பண்ணுவான்னு கேட்க, அவளை பத்தி எனக்கு தெரியும், அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவ கண்டிப்பா தப்பா புரிஞ்சுக்க மாட்டான்னு சொல்றான். சரி பூமா நீ என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்க, நான் ஏன் உன்கிட்ட பேசாம இருக்க போறேன், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அதை யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொல்றான். அவ அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசக்கூடாதான், ஆனா இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருப்பானா. ஹீரோயினுக்கு டிராமால பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைங்க. அதனால கல்ச்சுரல்ஸ்ல பர்ஃபார்ம் பண்றவங்க கூட அவளும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. ஆனா முதல் தடவை ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்றோம்னு பயந்துகிட்டே ரிஹர்சல் பண்றதால எவ்வளவு தடவை ரிஹர்சல் பண்ணாலும் திரும்ப திரும்ப சொதப்பிக்கிட்டே இருக்கா. அது பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ற டீம் லீடர் துர்காவுக்கு பயங்கர எரிச்சல் ஆகுது. அது ஹீரோயினுக்கும் நல்லாவே தெரியுது. அதனால துர்கா கிட்டே வந்து எனக்கு ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ண வரல, நீ சொல்லி தரியான்னு கேட்க, நான் விக்ரம லவ் பண்றது கூட தெரியாம இப்படி டைரக்டா என்கிட்ட வந்து பேசுறாளே அப்படின்னு இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கிறதால துர்காவுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சு போயிடுதுங்க. அதனால ஹீரோயினுக்கு எல்லாத்தையும் பொறுமையா சொல்லி கொடுக்குறா. ஹீரோயினும் துர்காவும் இப்பதான் முதல் தடவை பேசிக்கிறாங்க. துர்கா ஹீரோக்கு ரூட் விடுறத பத்தி ஹீரோயினுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. இந்த டிராமா பிராக்டிஸ் தான் ரெண்டு பேரையும் க்ளோஸ் ஆக வைக்குதுங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா கல்ச்சுரல்ஸ் வந்துருது. அதுல ஹீரோயின் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ண அங்க மொத்த ஆடிட்டோரியமா அவ பர்ஃபார்மன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுது. இப்படி பசங்க எல்லாரும் ஹீரோயினை ரசிக்கிறது ஹீரோவுக்கு காண்டாகுதுங்க. அதே சமயத்துல இவ்வளவு பேர் கைத்தட்டி என்ஜாய் பண்ணி பாக்குறதுல ஹீரோயின் பயங்கர குஷியாயிடுறா. டிராமா முடிச்சுட்டு அந்த குஷியோட ஹீரோவை ஓடி வந்து கட்டி பிடிக்க, அவன் பார்த்தா பர்ஃபார்மன்ஸை பத்தி பேசாம அந்த பர்ஃபார்மன்ஸை பாராட்டாம உன்ன எல்லா பசங்களும் பயங்கரமா ரசிக்கிறாங்க, அதனால இனிமே இது மாதிரி எந்த ஈவெண்ட்லயும் கலந்துக்காதேன்னு சொல்றான். அதுல ஹீரோயினோட முகமே சுருங்கி போயிடுதுங்க. இவங்க லவ்ஸ் ஒரு பக்கம் இது மாதிரி போயிட்டு இருக்க, ஒரு நாள் துர்காவை ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போறப்ப பூமாவையும் எங்க கூட வான்னு சொல்லி அழைச்சிட்டு போறா. போற அவசரத்துல விக்ரம் கிட்ட வேற சொல்லாம போயிடுறா. அன்னைக்கு வெளில போய் துர்கா கூட ஹீரோயின் நல்லா என்ஜாய் பண்றாங்க. நல்லா ஆட்டம் போட்டுட்டு ஒரு கட்டத்துல டயர்ட் ஆகி உட்கார, அப்ப துர்கா ஹீரோயின் கிட்ட நீ விக்ரம் கூட ஹாப்பியா தான் இருக்கியான்னு கேட்டுடுறா. என்ன பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்டா எவ்வளவு என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் ஹாப்பியா தான் இருக்கேன்னு சொல்லி அவளோட மனசை தேத்திக்கிறா. ஆனா துர்கா ஓப்பனா உனக்கும் விக்ரமுக்கும் செட் ஆகாது, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் பழகிட்டு சில விஷயங்களை மறைக்க கூடாதுன்னு நினைச்சவ அவ விக்ரம லவ் பண்ணது, கிஸ் பண்ண ட்ரை பண்ணதுன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறா. அதை கேட்டு ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப மூட் அவுட் ஆகி அங்கிருந்து கிளம்பிடுறா. ஆனா இவ்வளவு தெரிஞ்சும் ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தை கூட இதை பத்தி ஒண்ணுமே கேட்கலங்க. அப்புறம் என்ன, அவங்க காதல் எப்போதும் போல போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஹீரோ அவனோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸா ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன்னு காலையிலேயே எங்கேயோ அழைச்சிட்டு போறான். அப்படி எங்க அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான்னு பார்த்தா அவனோட அம்மா கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறதுக்காக அவனோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான். ரெண்டு பேரும் வந்தோடனே அம்மா அவ்வளவு ஆசையா ஓடி வந்து அவங்கள உள்ள வரவேற்கிறாங்க. ஆனா ஹீரோயினை நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க, குனிஞ்சே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேச மாட்டாங்க, ஏதாவது பேசினா கூட ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஹீரோ கிட்ட தனியா வந்து உங்க அம்மா ஏன் எப்படி இருக்காங்கன்னு கேட்க, அம்மா அப்பையில இருந்தே இப்படிதான், கெஸ்ட் வந்தா நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அப்பாவுக்கு அது சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்றான். அவங்க ஜெனரேஷன் பொண்ணுங்க தான் அருமையான பொண்ணுங்க, நம்ம ஜெனரேஷன் பொண்ணுங்கலாம் அவங்கள மாதிரி வரவே முடியாதுன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அம்மா ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அப்பா அவங்கள போட்டு அடிப்பாங்கன்னு அசால்ட்டா சொல்ல, அதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அதுக்கு ஹீரோ நான்லாம் ஒன்னு அடிக்க மாட்டேன் கவலைப்படாதேன்னு வேற சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா பூமா கிட்ட அவங்களோட சின்ன வயசு ஆல்பம்லாம் காட்டுறாங்க. அதுல நல்லா சிரிச்ச முகத்தோட கியூட்டா இருக்காங்க. ஆனா இப்ப நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்களா, அதை பார்த்துட்டு ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்க அதுல அவங்களோட முகமே மாறி போயிடுதுங்க. அப்ப ஹீரோயின் அவளை கண்ணாடியில பார்க்கும்போது நம்ம இவனை கல்யாணம் பண்ணோம்னா இவன் அம்மா மாதிரியே ஆயிடுவோம்னு பயம் வர ஆரம்பிச்சிடுது. அதனால இதுக்கு மேல நம்ம பேசாம இருந்தா சரியா வராதுன்னு பூமா அவங்க ரெண்டு பேரோட லைஃப பத்தியும் பேச ஆரம்பிக்கிறா. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எங்க இருக்க போறோம்னு கேட்க அப்பாவோட பிசினஸ பாத்துக்கிட்டு ஊர்ல தான் இருக்க போறோம்னு சொல்றான். அப்ப நான் எப்படி வேலைக்கு போறதுன்னு கேட்க அதுல அவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்த அவனோட மூஞ்சே மாறி போயிடுது. அம்மாவுக்கு வயசாயிடுச்சுல, அடுத்து நீ தான் வீட்டை பாத்துக்கணும், அது மட்டும் இல்லாம எனக்கு கண்டிப்பா 3 குழந்தை வேணும், இதுக்கிடையில நீ எங்க வேலைக்கு போறது, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலான்னு கேஷுவலா சொல்லிடுறான். பதிலுக்கு ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மனசுல இருக்கிறத வெளில சொல்ல முடியாம அவளுக்கு பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடுதுங்க. இதனால அவளை மொத்தமா கட்டி போட்ட மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இதை ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவளால ஏத்துக்கவே முடியல. அதனால இதுக்கு மேலேயும் இப்படியே இருந்தோம்னா சரியா வராதுன்னு அதனால அடுத்த நாளே ஹீரோ கூப்பிட்டு நம்ம பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்றா. பிரேக்கா, திடீர்னு என்ன ஆச்சுன்னு கேட்க இவன் நான் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றாளா. அதுல அவனுக்கு பயம் வந்து
வந்துடுதுங்க. அப்படி என்ன யோசிக்க போற, என்ன பத்தியான்னு கேட்க அவளுக்கு ஆமாண்டான்னு சொல்ல வாய் வரையும் வருது. ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம இன்னும் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுது. கடைசியில சொல்ல வந்ததை சொல்ல முடியாம அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிடுறா. எக்ஸாம் வருது இல்ல, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும், அதனால எனக்கு பிரேக் வேணும்னு சொல்ல அவன் இவ்வளவுதானா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அப்படி என்னத்தை பாத்துக்க போறான்னு பார்த்தா டெய்லி நைட்டு அவ ரூமுக்கு போய் அவ கூடவே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் என்ன, டெய்லி வேலையை முடிச்சுட்டு காலையில அவனோட ஹாஸ்டலுக்கு கிளம்பிடுவான். இவன் இப்படி டெய்லி ஹீரோயின் கூட ஜாலி பண்ணிட்டு இருக்க ஒரு நாள் பூமாவை பாக்குறதுக்கு அவரோட அப்பாவே ஹாஸ்டலுக்கு வந்துடுறாரு. சர்ப்ரைஸா வந்து பாப்போமேனு பொண்ணோட ரூம் கதவை தட்ட அங்க அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கதவை தட்டினா விக்ரம் வந்து கதவை திறக்கிறான். ஆனா உள்ள அவரோட பொண்ணு படுத்து கிடக்கிறத பாக்க அதுல அப்பாவுக்கு கொலை வெறி ஆயிடுது. என்னமா நடக்குது இங்க, உன்னை படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புனா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சத்தம் போட நான் உங்க பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவளை எதுவும் திட்டாதீங்கன்னு மிரட்டுறான். அதுல அப்பா கடுப்பாகி பொண்ணை இழுத்துட்டு போக விக்ரம் நான் அவளை விட மாட்டேன்னு குறுக்க வந்து நிக்கிறான். அதனால நேரா ஹச்ஓடி கிட்ட வந்து இந்த மேட்டரை சொல்லி என் பொண்ணோட டிசியை கொடுங்கன்னு அங்க இருந்து அவளை அழைச்சிட்டு போனோம்னு கேட்க அவரு இங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் 20 வயசுக்கு மேல ஆயிடுச்சு சார், லவ் பண்றதெல்லாம் அவங்க உரிமை, உங்க பொண்ணே வந்து டிசி கேட்டாதான் கொடுப்பேன்னு சொல்லிடுறாரு. அவர் அப்படி சொன்னதுல இன்னும் காண்டாயிடுது. அதுல அவரோட லேப் எல்லாம் தூக்கி போட்டு உடச்சு அங்க இருந்து கோவமா கிளம்பிடுறாரு. ஹீரோயின் நான் படிப்பை முடிச்சுட்டு வரேன்னு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா, ஆனா அப்பா கேட்கவே மாட்டாரா. அதுல ஹீரோவுக்கு காண்டாயிடுது. பொண்ணோட படிப்பை நாசம் பண்ண பாக்குறிய, நீ எல்லாம் ஒரு அப்பாவான்னு கேட்டுறான். அப்ப கூட ஹீரோயின் விக்ரம மூடிட்டுருன்னு சொல்லாம அப்பா கிட்டே எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காளா. அதுல அப்பா கடுப்பாகி ஹீரோயின் செவ்வுள்ளே ஒண்ணு விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாருங்க. சரி போன்லயாவது ஏதாவது பேசி சமாதானப்படுத்துவோம்னு அப்பாவுக்கு கால் பண்ணா அவர் எத்தனை தடவை கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டாரு. இந்த சம்பவத்தினால ஹீரோயின் டெய்லி காலேஜ்ல ரொம்ப சோகமாவே இருக்க அதை பார்த்துட்டு ஹச்ஓடி வந்து அவள்கிட்ட பேசுறாரு. உங்க அப்பாவை பார்த்தா ரொம்ப கண்ட்ரோலிங்கா பொசசிவான ஆளு மாதிரி தெரியுது. சின்ன வயசுல பேரண்ட்ஸோட கண்ட்ரோல்ல இருக்கிறது தப்பு இல்ல, ஆனா இந்த வயசுலயே நீ அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறது பின்னாடி உனக்கு தான் பிரச்சனை ஆகும்னு சொல்றாரு. நீ யார கல்யாணம் பண்ணிக்கணும், எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும், நீ வேலைக்கு போகணுமா கூடாதான்னு அப்பாவோ ஹஸ்பண்டோ முடிவு பண்ண கூடாது, எல்லா முடிவையும் நீ தான் எடுக்கணும், எதுக்கு மேல எந்த பக்கம் போகணும் நீ தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு போறாரு. பூமா அவர் சொன்னதை பத்தியே யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்க அப்ப சரியா அங்க வந்த விக்ரம் அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி தனியா அழைச்சிட்டு வரான். இவன் ஏன் இவ்வளவு அவசரமா கூப்பிடுறான்னு பார்த்தா நான் என் அம்மா கிட்டையும் ஊர்ல ஐயர்கிட்டையும் பேசிட்டேன், நம்ம இன்னும் 2 நாள்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். அதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. என்னடா சொல்ற, ஸ்டடீஸ் அப்படியே விட்டுட்டு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கேட்க அவன் நீ இப்ப படிச்சு என்ன பண்ண போற, இந்த டிகிரி எல்லாம் வெறும் பேருக்கு தான், நீ வீட்ல இருந்து ஃபேமிலியை பாத்துக்கன்னு சொல்றானா. அது ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. 9 அரியர் வச்சுக்கிட்டு எப்படா நீ என்ன பாத்துப்பேன்னு கேட்டுறா. அதுல விக்ரமோட ரியாக்ஷனே மொத்தமா மாறிடுது. அப்படின்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியான்னு கேட்க ஹீரோயின் அவனை உட்கார வச்சு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், அதான் 2 பேருக்கும் நல்லதுன்னு சொல்லிடுறா. அதை கேட்டு விக்ரம் அப்படியே கலங்கி போயிடுறாங்க. நம்ம அன்னைக்கு எப்படி கிஸ் பண்ணோம்னு எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியலன்னு அவளோட ஃபீலிங்ஸை பொறுமையா சொல்றா. அதை கேட்டு அவன் என்ன சொல்றதுன்னே தெரியாம அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடுறான். ஆனா திடீர்னு கோவமானவன் வேகமா திரும்ப வந்து இப்பதான் என் அரியர் உன் கண்ணுக்கு தெரிஞ்சதான்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். இவன் போடுற சவுண்ட்ல அங்க ஒரே கிரௌட் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபசர் வந்ததான் அவன் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. பூமா இப்படி பண்ணதால ஹீரோ அவன் மேல கொலை வெறி ஆயிடுறான். அதனால எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடுறான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவளை பத்தி ரொம்ப அசிங்கமா பேசி புலம்ப ஆரம்பிச்சிடுறான். பூமா தன்னோட மனசை உடைச்சிட்டதால அதுல இருந்து ஹீரோயினை பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீ என் கூட எத்தனை தடவை கசமுசா பண்ணேன்னு இந்த காலேஜ் புறா சொல்லுவேன், நீ வேலைக்கு போனா அங்க வந்தும் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், அதுக்கும் மேல நீ யாரையாவது கல்யாணம் பண்ணா அங்க வந்து நம்மளோட போட்டோவை பேனரா வைப்பேன்னு அவளை பயங்கரமா பிளாக்மெயில் பண்ணிட்டு போறான். விக்ரம்க்கு பூமா தான் வேணும்னு கிடையாதுங்க, பூமா மாதிரி சொல்றதை கேட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு பொண்ணு வேணும், அவ்வளவுதாங்க. இப்ப இவளோட கேரக்டர்லயே வேற ஒரு பொண்ணை கொண்டு வந்தா கூட அக்செப்ட் பண்ணிப்பான். அந்த மாதிரி ஆளிவன் டெய்லி அவளை ஏதாவது டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க அது ஒரு லெவலுக்கு மேல ரொம்ப கேவலமான லெவலுக்கு போயிடுதுங்க. ஒரு நாள் ஹீரோயின் வழக்கம் போல காலேஜ் முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு வர அங்க அவளோட ரூமுக்கு வெளில பார்த்தா பயங்கர கிரௌடா இருக்கு. மெதுவா வந்து என்னன்னு பார்த்தா ரூம் கதவுல பூமாவை பத்தி ரொம்ப அசிங்கமா வரைஞ்சு அவளோட போன் நம்பர் வரையும் எழுதி வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு அவ ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிடுறா. அதை வேற எல்லாரும் ரவுண்ட் கட்டி நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்களா, அதனால உள்ள வந்து கதவை சாத்திட்டு ஓரமா உட்காந்து கதறி அழ ஆரம்பிச்சிடுறா. அப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும் போது உள்ள யாரோ தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கு. அடுத்து எவன் எந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு தெரியாம பயத்திலேயே வெளில வர அங்க பார்த்தா துர்கா இவளோட டோர்ல இருக்கிற பெயிண்ட் அழிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே அப்படியே அழுகையா வந்து துர்காவை அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. துர்கா பூமாக்கு ஆறுதல் சொல்ல அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மனசு அமைதியாகுது. இப்ப 2 பேரும் சேர்ந்து அந்த பெயிண்ட் அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. பூமா ரொம்ப அப்செட்ல இருக்கிறதால ஆறுதலுக்கு அப்பா கிட்ட பேசுவோம்னு அப்பாவுக்கு கால் பண்றா. அவர் இங்க வந்துட்டு போனதுல இருந்தே இவகிட்ட பேசுறது இல்லையா, அதனால இன்னைக்காச்சும் கால் எடுத்துருங்கன்னு வேண்டிக்கிட்டே பண்றா. அது மாதிரியா அவரும் கால் எடுத்துடுறாப்ல. அப்பதாங்க அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. அப்பா என்கிட்ட பேசுங்கப்பா, எனக்கு யாரும் வேணாம், நீங்க மட்டும் போதும், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறேன், என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துடாதீங்கன்னு அப்பா கிட்ட கெஞ்ச அவரு உனக்கு என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஹார்மோன் பிரச்சனையா, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்னை படிக்க வைக்காம கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்னு ஒண்ணுன்னு கூட பார்க்காம ரொம்ப மோசமா பேசிடுறாரு. அது மட்டும் இல்லாம அம்மா செத்ததுக்கு நீ செத்துருக்கலாம்னு சொல்ல அதுல பூமாவுக்கு உள்ள இருந்த மொத்த வெறியும்
வெளில வந்துடுது. அப்படியே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சவ போனை தூக்கி செவுத்துல அடிச்சு உடைச்சிடுறா. அதே சமயம் அன்னைக்கு காலேஜ்ல ஃபேர்வெல் டே வேற நடந்துட்டு இருக்குங்க. அதனால காலேஜ்ல மொத்த கிரௌடும் அங்கதான் இருக்கு. ஒரு பக்கம் விக்ரம், ஒரு பக்கம் அப்பா, ரெண்டு பேருமே இப்ப அவளோட மனசை நோகடிச்சிட்டாங்க. அந்த கோவத்திலேயே ரூம்ல இருந்து நேரா ஃபேர்வெல் நடக்கிற இடத்துக்கு வர அவளோட கோவத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் அங்க பீதி ஆகுது. நேரா ஸ்டேஜுக்கு வந்து நின்னோன்னா அவ மூஞ்சில வெளிச்சம் அடிக்க அதுல கடுப்பாகி அந்த லைட்டையே அடிச்சு உடைச்சிடுறா. அடுத்து மைக் எடுத்தவ அவளும் விக்ரமும் லவ் பண்ணதை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. நான் பல தடவை அவனை கிஸ் பண்ணிருக்கேன், அவன் கூட பல தடவை எல்லாமே பண்ணிருக்கேன்னு பிரேக்கப் பண்ணது வரையும் எல்லாத்தையும் சொல்லிடுறா. விக்ரம், நானே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டா, இனிமே நீ யார்கிட்ட போய் என்னத்த சொல்ல போற? உன்னை நம்பிதானடா அவன் கூட இருந்தேன். ஒரு ரூம்குள்ள நம்ம ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருந்ததை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கியே, நீ எவ்வளவு கேவலமான ஆளா இருப்ப. என்னது, நம்ம போட்டோவை பேனர் அடிப்பியா? ஒரு நாள் எனக்குன்னு ஒருத்தன் கிடைக்காமையா போயிடுவான், உன்னோட பெட்டரா மெச்சூர்டா ஒருத்தன் கிடப்பான். அப்படியே கிடைக்கலனாலும் நான் ஹாப்பியா வாழ்வேன்னு விக்ரமுக்கு சவால் விடுறா. இப்படி பேசிட்டு இருந்தவ திடீர்னு இன்னும் கோவமாகி வேகமா கிட்டாரை தூக்கிட்டு வந்து விக்ரம் அடிக்க வரா. அதுல விக்ரம் அப்படியே பயந்து நடுங்கி போயிடுறான். ஆனா இவ பொழைச்சு போன்னு எதுவும் பண்ணாம அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அதுல இருந்து கட் பண்ணா அப்படியே 2-3 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஒரு மிகப்பெரிய கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கா, நல்லா சம்பாதிக்கிறா, கார் வாங்கிட்டா, வேலையில எவ்வளவு பிஸியா இருந்தாலும் மாத்திரை போட்டீங்களா, செக்அப் போனீங்களான்னு அப்பாவை நல்லபடியா பாத்துக்கிறா. பல நாடுகளுக்கு நிறைய டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம ஃப்ரீயா இருக்கும்போது சில்ட்ரன்ஸ்க்காக ஒரு ஃபேண்டசி புக் எழுதிட்டு இருக்கா. அதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.